பிக் பாஸ் சீசன் 8ல இப்போ டைட்டில் வின் பண்ணிட்டு வெளில வந்திருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவரோட அம்மாவோட ஆசையை இப்போ பிக் பாஸ் சம்பளத்து மூலமாக நிறைவேற்ற போகிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தொழில பார்க்கலாம். பிக் பாஸ் 8ல இப்போ மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ரன்னர் அப்பா சௌந்தர்யா வந்திருக்காங்க. இந்த கேமில் தன்னோட முழு உழைப்பை போட்டு மக்களோட ஆதரவை பெற்று அது மூலயமா ஒரு முக்கியமான போட்டியில் கருதப்பட்டவர் தான் முத்துக்குமரன். இவரோட கேம் பிளானுக்கு இவரோட கேம் பிளேக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணது பல பேருக்கு சந்தோஷம் தான். இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டில் கூடிய முத்துக்குமரன் கிட்டத்தட்ட 105 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காரு. அது இல்லாமல் பரிசு தொகையாக 40,50,000 ரூபாய் வின் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு இவருக்கு சம்பளமாக 10,000 ரூபாய் பேசப்பட்டிருக்கு. அப்போ 105 நாட்களுக்கு 10,50,000 ரூபாய் இவர் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்போ பரிசு தொகை அப்புறம் 105 நாட்களுக்கான சம்பளம் இது ரெண்டும் சேர்த்து 51 லட்சம் ரூபாய் தொகையோட இவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்திருக்காரு. பிக் பாஸ் பணத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறமா எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டேஜில் கேட்டதுக்கு ஒருத்தவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. முத்துக்குமரன் சொன்ன ரீசன் என்னன்னா, வீடு கட்டாமல் பாதிலே வேலை நிற்கிது. இது வரைக்கும் கடனே இல்லாமல் எங்கள் அப்பா என்னை வளர்த்துட்டாரு. வீட்டுக்குன்னு கடன் வந்துட போதுன்னு பயம் இருக்குது. வீட்டு வேலையை முடிக்கணும்னு சொன்னார். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும், ஸ்கூலுக்கு புக்ஸை கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. இது போக தான் அம்மாவோட நீண்ட நாள் ஆசை ஒன்று இருக்குதான். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்க அம்மா பெருசாக நகையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்களாம். என்னதான் அவங்க கிராமத்தில் வளர்ந்தாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி தாலி கயிறு மட்டும்தான் போட்டு போவாங்களாம். குடும்பத்துக்காக வரக்கூடிய காசு எல்லாத்தையும் தான் குடும்பத்துக்காகவும் தான் பசங்களுக்காக மட்டும் செலவு பண்ணுவாங்க. பெருசாக நகை எடுக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு கிடையாதான். அப்படியே ஏதாவது நகை எடுக்கணுங்கிற மாதிரி ஏதாவது சேமிப்பு வச்சுருந்தா கூட திடீர்னு செலவு வந்துருமா. அந்த அளவுக்கு பசங்களை பார்த்து பார்த்து வளர்த்துருக்காங்க. அப்பேற்பட்ட முத்துக்குமரன் தான் அம்மாவுக்காக தான் வாங்கின அந்த பிக் பாஸ் சம்பளத்தில் ஒரு பகுதியை அவங்க அம்மாவுக்கு தங்க நகைகள் வாங்கி அதை போட்டு அழகு பார்க்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராம். அதுலேயும் குறிப்பாக அம்மாவுக்கு தாலி செயினும் ஒரு நெக்லஸும் வாங்கி போடணும் அப்படிங்கிறது அவரோட நீண்ட நாள் கனவு. அந்தளவுக்கு பெருசாக முத்துக்குமரனுக்கு படங்கள்லையோ மற்றபடி திரைத்துறையிலையோ வாய்ப்பு கிடைக்கல. பட்டிமன்றங்களில் பேச்சாளராகவும் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்து வந்துட்டுருக்காரு. அப்பேற்பட்ட முத்துக்குமரனுக்கு இந்த பிக் பாஸ் மூலயமா ஒரு 51 லட்சம் ரூபாய் தொகை கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணால் கூட போதும் அவங்க அம்மாவோட ஆசையை இவர் நிறைவேற்ற முடியும். பிக் பாஸ் முடித்த உடனேயே சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான தொகை கைக்கு வரும். அந்த 51 லட்ச ரூபாயும் முழுசாக வராது. அதில் டேக்ஸ்லாம் பிடிச்சது போக ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வெற்றியாளருக்கு வரும். வெற்றியாளருக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே போன 24 கண்டஸ்டன்ஸுக்கும் அவங்க ஒரு நாள் சேலரியை பேஸ் பண்ணி அவங்க எத்தனை நாட்கள் இருந்திருக்காங்களோ அதுக்கான டேக்ஸை பிடிச்சி தான் கொடுப்பாங்க. அப்படி முத்துக்குமரனுக்கு அவரோட சேலரி ஒதுக்க போகிற அந்த சமயத்தில் தான் அம்மாவுக்கு தங்க நகைகள் வாங்கி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போவே திட்டம் போட்டு வச்சுட்டாராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.